ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. வணக்கம். டிகேவி ராஜாவுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நலமா இருக்கலாம் ஐயா? நான் நல்லா இருக்கிறேன். மன அமைதி இல்ல. ஆனா என்ன காரணம்? மன அமைதி இல்லைன்றீங்க, என்ன காரணம் ஐயா? என் சமூகத்தை நினைச்சுதான், வேற ஒண்ணும் இல்ல. தனிப்பட்ட முறையில நான் நல்லா ஆண்டவன் நமக்கு நல்லதான் கொடுத்திருக்கிறான். அந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு அதை பத்தி தான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன். நிச்சயமா சமூகம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தாலும் சமீபத்துல திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே உள்ள ரெட்டியார் சத்திரம் இரு சமூகங்களுக்கு இடையான ஒரு பிரச்சனை. அங்க நடந்த உண்மை சம்பவம் என்னையா? அது பற்றி தங்களுக்கு தெரிந்த உண்மை சம்பவத்தை பதிவு செய்யணும். நான் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி ரெட்டியார் சத்திரம் அருகில் உள்ள, அதாவது அமைச்சர் ஐ பெரியசாமி தொகுதிக்கு உட்பட்ட அந்த கிராமத்துல நடந்த சம்பவங்கள் நான் நிறைய பேர்த்திட்ட நான் விசாரிச்சேன். அத நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம். அதாவது ஒரு அந்த அம்மா ஏற்கனவே ஒரு இதுல வேலை செஞ்சுட்டு சின்ஸ் ஆகி இருக்காங்க. அந்த அம்மா மட்டும்தான் அந்த ஏரியாவுல பிரேமல கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. தனி அம்மா அந்த அம்மா இருக்காங்களாம். அந்த அம்மா வீட்டு மேல ஏதோ தென்னை ஓலை விழுந்திருக்குது. தென்னை ஓலை? ஆமா. இதுதான் அங்க நடந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம். இத பெருசா இது பண்ணி ஏறக்குறைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6-7 பேரு அந்த குழந்தைக்கு கூட ஒரு விரல் துண்டாயிடுச்சுன்னு தகவல் கொடுத்தாங்க. ஆனா இவ்வளவு ஒரே வீட்டை சேர்ந்த 7 பேர்த்த ஒரு 20 பேர் கொண்ட, அது கூலிப்படையா தான் இருக்கும். அது கூலிப்படைக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆளெல்லாம் கொல்லக்கூடாது, மிரட்டி வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா ஆளை காலி பண்ணிட்டு போறதுதான் அவங்களுடைய பழக்கம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 7 ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர்த்த வெட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. 20 பேர் கொண்ட கும்பல் உள்ளுக்கு வந்திருக்குது அருவாலோட. இல்லப்பா, இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அங்க இருக்கிறது ஒரே ஒரு வீடு. ஆமாங்க. இந்த 20 பேர் யாரு? இவங்க ஏற்பாட்டுலதான் வர்றாங்க இல்லையா? அது எனக்கு தகவல் அறிந்ததை நான் சொல்றேங்க. எனக்கு ஊர்ஜிதமா இன்னும் எனக்கு தெரியல. அந்த மாவட்ட திமுக மாவட்ட பொறுப்பாளர் சுரேஷ் என்பவருடைய தூண்டுதலின் பேரில் இது மாதிரி நடந்ததாக தகவல் கொடுக்கறாங்க. நான் வாட்ஸ்அப் யூடியூப்ல எல்லாம் வந்த செய்திகளை வச்சு நான் பேசுறேங்க. அவருடைய ஏற்பாடுல தான் இந்த அந்த அம்மாவுக்கு ஆதரவா இந்த மக்களை இது மாதிரி துன்புறுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நடந்த ஒரு இன்சிடென்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த மீடியாவும் அதை பெருசா கொண்டு போகல. சாதாரண ஒரு நடிகை பாத்ரூம் போனா அதை எடுத்து போட்டோ எடுத்து போடுவாங்க. என்ன இப்படி ஒரு உழைக்கும் மக்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க உழைக்கும் மக்கள் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பேரை வெட்டி இருக்காங்கன்னு சொன்னா, அந்த மீடியால இந்த தமிழ்நாட்டுல மீடியா நடத்துறாங்களா என்ன நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த சம்பவம் வெளியே வரல? அதுக்கு காரணம், வெளியே வராதுக்கு காரணம், தமிழ்நாடு அரசாங்கத்தில் அரசுல மந்திரியாக உட்கார்ந்திருக்கின்ற அந்த மாவட்டம், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய மந்திரிமான ஐ பெரியசாமி, அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் யாரும் உள்ளுக்கு போக கூடாது. ஏன்னா அந்த கிராமத்து மக்கள் கொஞ்சம் அறியாமையில இருக்கிறது மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். அதாவது இப்ப அந்த நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஊர்ல தேவேந்திர சமூகமே அதிகமாக வாழ்வதாக ஒரு செய்தி. தனி மெஜாரிட்டி உள்ள சாதி அங்க அந்த ஊர்ல. அப்படி இருந்தும் இந்த மக்களுடைய வாக்கு இங்க வாங்கிக்கிட்டு ஐ பெரியசாமி இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணா 7 ஜென்மத்துக்கும் அந்த குடும்பம் விளங்காது. 7 ஜென்மத்துக்கு இந்த குடும்பம் விளங்கும். இன்னைக்கு வேணா நீ நல்லா சொகுசா இருக்கலாம். நீ இன்னொன்னு ஒரு 6 மாசம் 1 வருஷம் போன பிறகு உங்க நிலைமை என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. இதை ஒரு மந்திரியை அந்த தொகுதிக்குள்ள இருக்கிறவரு போய் உடனடியாக நேரடியா அந்த மக்களை பார்த்து என்ன நடந்தது ஏது நடந்தது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு நிவாரணம் சொல்லி இருக்கணும், ஆறுதல் சொல்லி இருக்கணும். நிவாரணங்கிறது செகண்டரி. பிச்சை எடுத்து சாப்பிடுற நிலையில இந்த தேவேந்திர சமுதாயம் இல்லை, அது உறுதியானது. உழைச்சி சாப்பிடுற மக்கள். அவன் அடுத்த வயல்ல போய் ஆடு மாடுகளை திருடுறவன் கிடையாது.
அவன் உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடறான், அவன் காணியில சம்பாரிச்சு சாப்பிடக்கூடிய மக்கள், அந்த மக்களை நேரடியா போய் பார்த்து இந்த மாதிரி என்னுடைய பகுதியிலே இப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு ஆறுதல் கூட சொல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த பத்திரிகை மீடியா எதுவுமே வெளியே வராத உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஐப்பெரியசாமி இந்த மக்களை பழிவாங்கிட்டாரு. இதற்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னா, இது வந்து காவல்துறை சார்பா எந்த விதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க? காவல்துறை இங்க பாருங்க, நான் இப்பயும் சொல்றேன், நாளைக்கும் சொல்லுவேன், நாளானிக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் சரிங்க, காவல்துறை அந்த மந்திரிகளுக்கு அவங்க மந்திரிங்க சொல்றது, அந்த அரசு சொல்றத கேட்கறதுக்கு தான் இந்த காவல்துறைகள். ஒரு தமிழ்நாட்டு உள்ள காவல்துறையை நீங்க அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாதுங்க. சொன்னாச்சுன்னா நோண்டி எடுத்துட்டு வந்துடுவானுங்க. அப்படிப்பட்ட காவல்துறையை மழுங்கடிக்கப்பட்டு அவர்களுடைய கைகளை கட்டி போட்டு இந்த திமுக அரசு, இந்த திமுக அரசுல இருக்கிற மந்திரிகள் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையும் மற்ற காவல்துறை மட்டுமில்ல எல்லா டிபார்ட்மெண்ட்ல எல்லா அதிகாரிகளை வந்து கையை கட்டி போட்டு அவங்கள சுயமா செயல்பட விடாததுதான் திமுக அரசினுடைய பெரிய சாதனை. அது வந்து காவல்துறை வந்து யாராலும் ஒருத்தர் துணிஞ்சு வரணும். அந்த மாதிரி மேக்சிமம் போட வேலையா போயிட போது வேலை போறது கிடையாது. மேக்சிமம் கூட நீ தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் அடிப்பேன், அவ்வளவுதான் செய்ய முடியும். அந்த துணிச்சல் என்னைக்கு இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு வருதோ அன்னைக்கு அரசாங்கம் நல்லபடியா நடக்குங்க. ஏங்க இவங்களாம் சாராயம் காய்ச்சினவன், இவன்லாம் எம்எல்ஏ வந்திருப்பான், மந்திரியா வந்திருப்பான். அவங்களாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் படிச்சுட்டு பெரிய பெரிய இதை வாங்கிட்டு டேலண்டோட உள்ளுக்கு வந்தவங்க. அவங்க ஏன் இப்படி மௌனமா இருக்காங்கிறதா என்னுடைய கேள்வி. காவல்துறைக்கு வைக்கப்பட்டது, நீங்க உங்களுடைய மௌனத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கறதா. ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன தகராறுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி ஒரு தனி லேடி மட்டும் அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டு மேலதான் விழுந்ததாக செய்தி. இது வந்து இயல்பா மரம் மேல இருந்ததுன்னா கீழே விழத்தான் செய்யும். ஓலை யாராவது கொண்டாந்து அந்த வீட்டு மேல போட்டாங்களா? இல்ல. இல்ல இப்ப ஊர் மக்கள் சார்பான ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஆர்ப்பாட்டமோ அல்லது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? ஊர் மக்கள் இதுவரையிலும் நான் எனக்கு இந்த செய்தி பிரகாரம் இதுவரைக்கும் எந்த முயற்சி பண்ணல. அந்த ஊர் மக்களை மிரட்டி வச்சிருக்கிறதா தகவல். அது மட்டும் இல்ல, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸுங்களே யாரும் உள்ளுக்கு போய் இந்த செய்தியை வெளியே கொண்டாடக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்காங்க. அது யார் தடுக்க முடியும்? அந்த பவர் யார்கிட்ட இருக்குது? மந்திரி கிட்ட தான் இருக்குது. ஆண்டு காலமா அந்த தேவேந்திர போட்ட பிச்சையில வந்து உக்காந்து மந்திரி ஆனவங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர் போட்ட ஓட்டுல நீ மந்திரியாகி உட்கார்ந்து இருக்கிற அந்த மக்களுக்கு நீ துரோகம் பண்ணினா எப்படி இதா இருக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேவேந்திரர்களுக்கும் இது செருப்பால் அடிச்சது மாதிரி இருக்குது. என் ஓட்டை வாங்கிக்கிட்டு நான் போட்ட ஓட்டை வாங்கி நீ எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி எனக்கே நீ துரோகம் பண்றேன்னு சொன்னா இதுக்கு என்ன? அந்த மக்கள் தான் முடிவு எடுக்கணும். மக்கள், நான் தான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன், மக்கள் கையில தான் இருக்குது. மக்கள் கையில தான் அவங்களுடைய இது இருக்குது. அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இன்றும் நான் சொல்வது, மீண்டும் மீண்டும் சொல்வது, அங்கங்க உள்ள சமுதாய அமைப்புகள், நேரம் தென் மாவட்டத்தில் இருக்க சமுதாய அமைப்புல கன்னிவாடிக்கு போயிருக்கணும். என்ன காரணம்? ஏன்னா மற்ற எல்லா இடங்கள்லயுமே போய் நிறைய சமூக அமைப்புகள் முன்னெடுத்து நடத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துக்கு மட்டும் போக முடியலையா? இல்ல எப்படி? தடுக்கப்படுவதாக தகவல், தடுக்கப்படுவதாக போலீஸ் வந்து நமக்கு எதிரான முறையில அங்க செயல்பட்டு இருக்காங்க. இதுவரையிலும் யாரு மேலேயும் எஃப்ஐஆர் போடல, எவனையும் அரெஸ்ட் பண்ண கிடையாது. இவ்வளவு பாதிப்பு வந்தும் கூட இப்ப அந்த 6 பேரும் வந்து சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கு. அதை எத்தனை பேரு காப்பாற்றப்படும் தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த அரசாங்கம் வந்து இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த சமுதாயத்தில் இருக்கிற 13 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? ஏன் மௌனமா இருக்கானுங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. உனக்கு சீட்டு கொடுத்தது எந்த இதை வச்சு கொடுத்தான்? இந்த சாதியை வச்சு கொடுத்தான். வட மாவட்டத்துல பறையருக்கு சீட்டு கொடுக்கறான், தென் மாவட்டத்துல பல்லனுக்கு தேவேந்திரனுக்கு சீட்டு கொடுக்கறான். சாதிங்கிற அடிப்படையில தான் உனக்கு சீட்டு கொடுத்தது. இந்த சாதி பெயரை வச்சுதான் சட்டமன்ற உறுப்பினரா வந்திருக்கான் 13 எம்எல்ஏக்களும். ஏன் அவங்க போய் இந்த இதுக்கு வந்து ஒரு நியாயம் கேட்கக்கூடாது? எல்லாத்துக்குமே மக்கள் போராட்டம் பண்ணணும், எல்லாருமே நாங்க போய் போராட்டம் பண்ணி கைதாகி உள்ளுக்கு போகணும். இவங்க சொகுசா ஓட்டு வாங்கிட்டு இந்த சாதி பேரை சொல்லி எல்லாம் அனுபவிச்சுட்டு வீட்டுல இருப்பாங்க.
இதைத்தான் நான் போன தடவை வந்து வீரத்தமிழன் என்ற ஒரு மீடியாவில இருந்து எனக்கு ஒரு பேட்டி எடுத்தாங்க. நாம் கண்டிக்க வேண்டியது தண்டிக்க வேண்டியது 13 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் முதல்ல செய்யணும். அதைத்தான் செய்யணும். என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீயே, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் போற. அப்ப என்னுடைய பிரச்சனையை நீ பேசலன்னா எவன் பேசுவா? இந்த கேள்விக்கு 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் நியாயமானவன், மனசாட்சி உள்ளவன் யாரால் இருந்தா எனக்கு பதில் சொல்லட்டும். இல்ல என்னுடைய கேள்வி தப்புன்னு சொன்னா என் மேல வழக்கு தொடரட்டும். அதை பத்தி கவலையே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நம்ம மக்கள் சரியில்லை, நம்மளை நம்ம வழி நடத்துகின்ற தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் சரியில்லை. ஏன் வந்து ஒரு 100 பேர் போட்டும், நம்ம சமுதாய அமைப்பு தலைவர்கள் எல்லாம் போட்டும், கூப்பிட்டு நானும் வர்றேன், என்னைக்கு போலான்னு சொல்லிட்டு நானும் வர்றேன், போவோம், நம்மளை கைது பண்ணிட்டு நம்மளை வெட்டுட்டு பார்ப்போம். ஏன் மக்களுக்காக நம்ம ஜெயிலுக்கு போனா என்ன தப்பு? என்ன திருடனமா கொள்ளையடிச்சோமா? நியாயம் கேட்க போறோம். அதுக்கு நம்ம போய் அந்த மக்களுக்கு ஆறுதலா நம்ம போலன்னா அப்புறமேல அமைப்பு வச்சு நடத்துறோம். எல்லாமே நாங்கள் இருக்கிறது சென்னையில, உடனடியா அந்த ஸ்பாட்டுக்கு நாங்க போக முடியாது. அப்ப அருகில் இருக்கிற வந்து சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் போயிருக்கலாம். வழக்கறிஞர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, வழக்கறிஞர் போய் அந்த ஸ்பாட்ல என்ன நடந்ததுன்னு கேட்கலாம்ல. வழக்கறிஞரை தடுக்கிறதுக்கு எவனுக்கு பவர் கிடையாது. வழக்கறிஞர் ஏன் போக மாட்டேங்கிறாங்க? நீங்க மதுரை ஹைகோர்ட்லயும் சரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் சரி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எத்தனை வழக்கறிஞர் தேவையான இருக்கான். இத போய் எடுத்து செஞ்சுட்டு என்னுடைய செலவுக்கு காசு கொடுக்குன்னு கேட்டா அந்த மக்கள் அள்ளி கொடுப்பாங்க. ஆக அதிகாரத்தை பவரை கையில வச்சிருக்கிறவங்க யாரும் அந்த மக்களை பத்தி கவலைப்படுவதில்லை. இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தேவேந்திரன் இல்லையா? எத்தனையோ தேவேந்திரன் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. ஆனா ஒரு எஸ்ஐ செய்யக்கூடிய காரியத்தை கூட ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் செய்ய முடியல. ஒரு சாதாரண எஸ்ஐ அவன் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவனா இருந்தா அவன் செய்யற காரியத்தை ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த ஐபிஎஸ் ஆபீசரால் செய்ய முடியல, ஐஏஎஸ் ஆபீசரால செய்ய முடியல. இதுதான் சாபக்கேடு. இந்த சமுதாயத்தினுடைய சாபக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து நம்ம யார நம்புறோமோ அவங்க எல்லாமே நமக்கு வந்து குளிப்பறிக்கிறாங்க. இந்த சமுதாயத்தை மண்ணோடு மண்ணா அழிச்சுடுன்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் இந்த நேரத்தை சொல்றேன். நான் ஒரு தடவை கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்ன போது சொன்னேன், மீண்டும் ஒரு 95 வராதுன்னு யாரும் நினைக்க கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப அதை நான் ரிப்பீட் பண்றேன். மீண்டும் 95, 96 அந்த காலகட்டங்கள் வந்துவிடக் கூடாதுங்கிறத நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா எல்லா சமுதாயத்திலையும் நல்லவன் இருக்கிறான். எவனோ ஒரு அயோக்கியம் செய்யறதுக்காக அந்த ஊரே அந்த சாதியவே அயோக்கியம் சொல்லக்கூடாது. நல்லவன் கெட்டவன் எல்லா சாதியில இருக்கான். ஆக இவங்களை களை எடுக்கணும்னு சொன்னா அரசாங்கம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் நம்மளுடைய சமூக வழக்கறிஞர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னா ஹைகோர்ட்ல கேஸ் போடணும், கமிஷனுக்குள்ள போடணும். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்மளுடைய முதல்ல கடித போக்குவரத்தை வைக்கணும். அதை என்னங்கிறத மனித உரிமை கமிஷன் வந்து அதை என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணாதான் உண்மை நிலவரங்கள் வரும். ஒரு குறிப்பிட்ட சாதியை இந்த தமிழ்நாட்டுல வந்து இது மாதிரி வெட்டி சாட்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு பொறுத்துட்டு இருக்க முடியும்? அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னா இந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் தயவு செய்து உங்களுடைய ஈகோலாம் தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க. உங்களால முடிஞ்சா கூட்டத்தை போடுங்க. நான் கூட்டம் போடுறேன், நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க, கலந்து இதுக்கு ஒரு தீர்வு காண்போம். உன்னுடைய மக்களை முதல்ல நீ தெளிவுபடுத்து. மக்களை வந்து நீ தெளிவுபடுத்தினா ஆட்டோமேட்டிக்கா மெயின் பீஸ் கேரியர் புடிங்காச்சுன்னா எல்லாம் எந்த சுவிட்ச் போட்டாலும் எரியாது. அப்ப நீ தான் மெயின் பீஸ் கேரியர். அப்ப அந்த மெயின் சுவிட்ச் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இதுதான் இந்த சமுதாயத்துல இருக்கிற சமுதாய தலைவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அதிகாரி வர்க்கத்துக்கு அனைவருக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள். நாம் யாரையும் தாக்கணும் சொல்லல, மனித நேயத்தோட நடக்கணும்னு நம்ம விரும்புறோம். தேவேந்திரன் மீண்டு எழுந்தால் இந்த தமிழ்நாடு சுடுகாடு ஆகிவிடும் என்பதில் நாங்கள் இந்த மக்களை வந்து அடக்கி வச்சிட்டு இருக்கிறோம். தேவேந்திரன் மீண்டும் எழுந்தால் இந்த தமிழ்நாடு சுடுகாடு ஆகிவிடும்.
அந்த நிலை மீண்டும் வரக்கூடாது, வளரக்கூடாது. மக்களை பக்குவப்படுத்தி அந்த மக்களை வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்யணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். ஆனால் இந்த மக்களுடைய அந்த யுத்தத்துக்கு மரியாதை இல்லை என்று சொன்னால் மீண்டும் தேவேந்திரன் எழுந்து விடுவான். அந்த வாய்ப்பை தேவேந்திரனுக்கு கொடுக்காதீங்க. இத்தோட நிறுத்தணும். பெரியசாமி அவர்கள் நீங்க உடனடியா போய் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்களுக்கு நிவாரணம் செய்யலன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து போய் போராட்டம் பண்ணணும். அந்த போராட்டத்துக்கு நான் வர்றதுக்கு தயார். எல்லா அமைப்புகளும். ஏன்னா இப்ப நான் இங்க இருக்கிறேன், அங்க எல்லா அமைப்பு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். இதுதான் என்னுடைய இதுங்க. ஆகவே உடனடியாக இந்த இப்ப எஸ்சியில தானே இருந்துட்டு இருக்கிறோம். எஸ்சி கமிஷனுக்கு போடணும், மனித உரிமை கமிஷனுக்கு லெட்டர் போடணும், சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு லெட்டர் போடணும், பிரைம் மினிஸ்டருக்கு போடணும், ஜனாதிபதிக்கு கொடுக்கணும், லெட்டர் கொடுக்கணும். இந்த தமிழ்நாட்டுல இத்தனை உயிர்கள் இப்படி பழிவாங்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சாதியால ஒரு குறிப்பிட்ட சாதி உயிர் பலி ஆகி கொண்டு இருக்கிறது. இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம், நாங்கள் மீண்டும் எழுந்து வருவோம் அப்படிங்கறத ஒரு இது பண்ணணும். மீண்டும் நாங்க எழுதுவோம். தகவலுக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா. அவ்வளவுதாங்க. அதனால இதை செய்யறதுக்கு உங்க மீடியா மூலியமா சமூக அமைப்புகள் எல்லாம் உற்சாகப்படுத்துங்க, வர சொல்லுங்க, போய் இதுக்கெல்லாம் தீர்வு காண்போம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம்.